எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அமித்ஷா அவர்களுடைய தமிழக வருகை, நயினார் நாகேந்திரன், எல்முருகனை எல்லாம் ஒரு நட்சத்திர விடுதியில சந்தித்து மேலும் எந்தெந்த வகையில அதிமுக பாஜக கூட்டணியை வலுப்படுத்த போவதாக அமித்ஷா பேசுவாங்க. முடிஞ்சிருச்சா வலுப்படுத்துறதுலாம் இருக்கட்டும், அப்புறம் சீட் ஷேரிங் முடிஞ்சிருச்சா? அதுவே முடியல. ஏப்ரல் 22ஆம் தேதியில இருந்து இன்ன வரைக்கும் இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்களே 10 மாசமா. சீட் ஷேரிங் முடிஞ்சிச்சு அவங்கள கிட்ட. ஏன் முடியல? இவங்க கேக்குறது எடப்பாடி பழனிசாமி தரல, எதுக்குமே தரல. அதனால ரகசிய பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. வெளியில சொன்னா வெட்கக்கேடு அப்படின்ற மாதிரி ரகசியமா பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இதுதான். மற்றபடி இவங்க கூட்டணியை பலப்படுத்துறதுக்கான அடிப்படை எதுவுமே கிடையாது. சீட் ஷேரிங்காக வர்றாங்க. அந்த இதுல ஒத்து வர மாட்டேங்கிறாரு. 25 தொகுதி 28 தொகுதியை தாண்டி எடப்பாடி பழனிசாமி வரமாட்டேங்கிறாரு. இப்ப என்ன பண்ணுவீங்க? மத்த யாரா இருந்தாலும் அவங்களாம் எங்கிட்ட பேசுறோம், நான் உங்களுக்கு சீட்டை கொடுக்குறேன்றாரு. இவங்ககிட்ட சொல்றாங்க ஒட்டு மொத்தமா எனக்கு கொடுங்க, நாங்க பிரிச்சு கொடுக்குறோம். அதுக்கு அவர் தயாரா இல்லை. அப்படி பிரிச்சு கொடுத்துறோம் அப்படின்னோம்னா என்டிஏன்ற ஒரு கூட்டணியை உருவாக்கி நாளைக்கு நமக்கே எதிர் வேலை செய்வாங்க அப்படின்றது எடப்பாடிக்கு தெரியும். அதனால அவர் விட்டு தர மாட்டேங்கிறாரு. இதான் நடக்குது. கடந்த முறை மோடி அவர்கள் வந்த பொழுதே ஓரளவுக்கு மேடையில இறுதி வடிவம் பெற்ற மாதிரி நம்மளால புரிஞ்சுக்கணும். வடிவம் பெற்றதுன்னா சீட்டு எவ்வளவுங்க? கூட்டணி வலிமையா இன்னைக்கு வரைக்கும் திமுகவுல எத்தனை கட்சிக்கு எந்த சீட்டுன்னு தெரியாது. அதேதான் அண்ணா திமுகவும். அப்போ ஓரளவுக்கு அந்த அளவுக்கு வலிமையா இருக்குல்ல சார் அதிமுக. அதாவது எதிர்த்தாண்ட சீட் ஷேரிங் முடியலன்னா பலவீனமா இருக்குது. அண்ணா திமுக பாஜக கூட்டணியில சீட் ஷேரிங் நடக்கலன்னா அது பலமா இருக்கா? நீங்க சொல்லுங்க, எப்படி அது நேரம் தாழ்த்தி சரியான நேரத்துல பண்ணலாம்? எல்லாரும் இழுத்து அடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல முடிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேற. நான் என்ன சொல்ல வரேன்னா, உண்மை பிரச்சனை என்ன, வர்றதுக்கான காரணம் என்ன? வேட்பாளர் அறிவுமா? வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்ய போறீங்களா? எதுவும் இல்ல. தொகுதி பங்கீடு முடியல. தொகுதி பங்கீடு முடிஞ்சிட்டு எண்ணிக்கை எந்தெந்த தொகுதிகள் அப்படின்றத அடையாளம் காணணும். அது 2வது பிரச்சனை. அதுக்கப்புறம் வேட்பாளருக்கு வரப்போறாங்க. அப்ப எங்க இருக்கிறாங்க பாருங்க அவங்க. எடப்பாடி அவர்கள் ஒரு 150 தொகுதிக்கு மேலாக பிரச்சாரம் செய்து விட்டார். இன்னைக்கு வரைக்கும் திமுக பிரச்சார குழுவை இப்பதான் அறிவிச்சிருக்காங்களே தவிர பிரச்சாரத்துக்கு அவங்க போகல. அதை தாண்டி அதிமுக பாஜக கூட்டணியினர் வெல்வதற்கான வியூகங்களையும் ஒரு பக்கம் வகுத்துட்டு இருக்காங்க. சார் அடுத்தடுத்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு இறங்கி வேலை செய்யறதை நம்மளால பார்க்க முடியும். ஒரு நாள் ஏதாவது ஒரு சமூக நல திட்டங்களை நிறைவேற்றுறதுன்னு ஒரு மாவட்டத்துக்கு போறாருல்ல ஸ்டாலின். அது தேர்தல் பரப்புரை இல்லாதது என்னது? இப்ப நேத்து கூட திருவண்ணாமலையில போட்டிருக்காங்கல்ல ஒரு பெரிய கூட்டம். அது தேர்தல் பரப்புரை இல்லாத என்னது? அது கட்சியை வளப்படுத்துவதற்கான திமுகவின் பிஎல்ஏ மாநாடு இல்லைங்க. அதான் அவங்க என்ன செய்ய போறாங்க? தேர்தல் வேலை தானே செய்ய போறாங்க. அதுதானே ஊக்கப்படுத்துறாங்க. அப்ப அது ஸ்ட்ராட்டஜி இல்லையா? அது அப்ப மாநாடுகள் தான் ஸ்ட்ராட்டஜியா சார்? இல்ல, மாநாடுகள் ஸ்ட்ராட்டஜி இல்ல. அவங்கதான் ஏற்கனவே அவங்க எதை செஞ்சிருக்கிறாங்களோ அதுதான் அவங்களுடைய பலம். திமுக ஆட்சியில இருக்குது 5 ஆண்டு காலம். இந்த 5 ஆண்டு காலத்துல அவங்க என்னெல்லாம் சாதிச்சு கொடுத்துருக்காங்களோ தமிழ்நாட்டு மக்களுக்குன்னு, என்னெல்லாம் நிறைவேற்றி இருக்கிறாங்களோ அதான் அவங்களுடைய பலம். இதே மாதிரியான பலம் பாஜக எங்க இருக்குது தமிழ்நாட்டை? சொல்லுங்க. நாங்க தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் செஞ்சிருக்கிறோம், அதான் எங்களோட பலம் அப்படின்னு அவங்களால சொல்ல முடியுமா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 10ஆன சிறப்பு அறிவிப்புகள்லாம் வெளியிட்டு இருக்கிறாரு. அதுவே ஒரு நல்ல வரவேற்பு கொடுக்கிறது. அது பேசு பொருள் ஆச்சா? பேசு பொருள் ஆகல, ஒரே நாள்ல முடிஞ்சு போச்சுல்ல. ஏன் 2000 3 சிலிண்டரு ஏன் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல? ஏன்னா ஒண்ணு தெரிஞ்சுங்க சதீஷ், ஒரு தலைவர் வெளியிடக்கூடிய வாக்குறுதி இல்ல, அவர் அதை நிறைவேற்றுவாரு அப்படின்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில ஏற்பட்டால்தான் அதுக்கு மதிப்பு. எடப்பாடி பழனிசாமி திமுக சார்பா 1000 ரூபாய் கொடுத்ததையே முடியாது, தாங்க முடியாது, நிறுத்திடுவாங்கன்னு என்னென்னவோ பரப்புரை பண்ணார். அதையும் தாண்டி செய்ய போது இவர் என்ன சொல்றாரு? 2000 வராது. இப்ப இவர் எப்படி மக்கள் நம்புவாங்க சொல்லுங்க? அப்ப நாளைக்கு திமுக ஆட்சியில கஜானா காலி ஆயிடுச்சு, கடன் நிறைய ஆகி போச்சு, அதனால நிறைவேற்ற முடியாத இருக்கிற இடத்துல இருக்கிறோம் நாங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்ண முடியும்? சொல்லலாம்ல. அதனால எடப்பாடியினுடைய வாக்குறுதி பேரு ஸ்டாலினுடைய என்ன செஞ்சிருக்காருன்ற சமூக நல திட்டங்களுடைய வெற்றி வேறு. எடப்பாடி அமைதியா இருந்தாலும் கூட என்டிஏவை வலுப்படுத்த தொடர்ந்து டெல்லி தலைமை ரொம்ப மும்முரம் காட்டுவதை நம்மளால. ஆமா, அவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு இடத்த பிடிக்கணும் இல்லையா? அதிமுகவோட கூட்டணி வைக்கிறாங்க. ஒரு சீட்டு ஜெயிக்கணும்னா கூட அவங்களுக்கு அதிமுகனுடைய கூட்டணி வேணும். அதே நேரத்துல அவங்க ஒரு 30 எம்எல்ஏவாவது சட்டப்பேரவைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அதனால அவங்க மல்லு கட்டுறாங்க. புரியுதுங்களா? ரொம்ப சாஃப்டா சிரிச்சுக்கிட்டே அவங்க உள்ள போராடிட்டு இருக்கிறாங்க. அதான் உண்மை.
ஸோ வந்துட்ட உடனே அவங்க தேர்தல் ஆணையம் இருக்குது, இவிஎம் இருக்குது, இதெல்லாம் வச்சுக்கிட்டு எவ்வளவு சீட்டை ஜெயிக்க முடியும்னு தான் பார்ப்பாங்க என்டிஏ. அதனால அமித்ஷா வந்துட்டு இங்க முதல்ல சும்மா வரல. எப்படியாச்சும் தமிழ்நாட்டுல ஒரு 4 சீட்ல இருக்கிறாங்க, ஒரு 15 சீட்டாவது குறைஞ்சபட்சம் உயரணும் அப்படின்னு பார்ப்பாரு. அவருடைய எய்மனும் 30 இடம்னு வச்சுக்கோங்க, 30 சீட்டு ஜெயிக்கணும்ன்றது வச்சுக்கோங்க. அது முடியலன்னா கூட ஒரு 15 சீட்டாவது ஜெயிக்கணும்னு தான் பார்ப்பாரு. ஸோ அதுக்காக அவங்க கடுமையா உழைப்பாங்க, கடுமையா வேலை செய்வாங்க. பாஜக அப்படிதான். அதிமுக பலவீனமாக இருக்கிறது என்ற ஒரு பிம்பம் இருந்தது, அது மெல்ல மெல்ல உடைய தொடங்குறது, அப்படி புரிஞ்சுக்கலாமா சார்? அது சீட்டினுடைய எண்ணிக்கை வரும்போதுதான் தெரியும். அது பலமா இருக்குதா பலவீனமா இருக்குதா, எந்த சீட் எல்லாம் விட்டு தராங்க அப்படின்றது தெரிஞ்சவன தான் சொல்ல முடியும். கூட்டணி இப்ப டிடிவி வந்து சேர்ந்தது ஒரு பலம், அதுக்கு அடுத்ததாக பாமக வந்து சேர்ந்திருப்பது ஒரு பலம், இப்படி எல்லாம் ஒருங்கிணைந்த என்டிஏவா இருப்பது கூடுதல் பலமாகத்தானே? வாக்கு ரீதியா கூடுதல் பலம் தான். ஆனா அன்புமணியால ராமதாஸை தவிர்த்துட்டு எப்படி அந்த மக்கள் மத்தியில பெரிய அளவுக்கு செல்வாக்கை பெற முடியும்? ஓகே, அது ஒண்ணு இருக்குல்ல. ஆனா தேர்தல் ஆணையமே ஒத்துக்கிச்சு சார், அன்புமணி தான் தேர்தல் ஆணையம் ஒத்துக்கிச்சுன்னா உடனே அந்த கட்சியை வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்குவாங்க. இல்ல, தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சு அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் உடனே அதை ஏத்துக்குவாங்க. சார் இரட்டை இலையே எடப்பாடிக்காக ஏத்துக்கிட்டவங்க, அப்ப ஏன் எடப்பாடியுடைய இரட்டை இலை வந்துட்டு 7 இடங்கள்ல டெபாசிட் இருந்துச்சு? அது வேறு. ஒரு கட்சியினுடைய செல்வாக்கு அவனுடைய தலைவனை வச்சுதான், தலைவனுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு தான் கட்சியினுடைய செல்வாக்கு. ஓகே. சோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ராமதாஸ் இல்லாத ஒரு பாமக அன்புமணிது, அது எந்த அளவு சோபிக்க போகுதுன்னு பொறுத்துறது தான் பார்க்கணும். தென் மாவட்ட அரசியல் எப்படி சார் இருக்கு? டிடிவி அவர்கள் இணைந்த பிறகாக வலுப்பெற்று டிடிவி இணைஞ்சது அப்படின்றது வந்துட்டு அதிமுகவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் தான். ஏன்னா அமைப்பு ரீதியான ஒரு கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அது ஒரு ஸ்ட்ரென்த். ஸோ அவங்க வந்திருக்கிறது வந்துட்டு அதிமுகவுக்கும் என்டிஏவுக்கும் ஒரு பலம் தான், மறுக்க முடியாது. ஆனா எந்த அளவுக்கான பலம் அது பொறுத்துறது தான் பார்க்கணும். எடப்பாடியை ஆட்சி கட்டிலில் அமர விடாமல் செய்தார் டிடிவி அப்படின்னு பேசு பொருள் இருந்தது 2021. இப்ப 26ல அமர வைப்பதற்கு அந்த 24 தொகுதிகள் உதவும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆமா, 21 எலெக்ஷன்ல இருந்த நிலை அது. இப்ப 26ல அதே நிலைதான் நிலவுதா? அன்னைக்கு திமுக ஆட்சியில இல்ல, இன்னைக்கு திமுக ஆட்சியில 5 ஆண்டு காலம் இருந்துச்சு. சோ இந்த 5 ஆண்டு காலத்துல இவங்க சாதிச்சதெல்லாம் இப்படி இருக்கு. இது அந்த மக்கள் மத்தியில எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படுத்தி இருக்கும்? அதே நேரத்துல அமமுகவுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு செல்வாக்கு உயர்ந்திருக்குது இல்ல குறைஞ்சிருக்குது, அதெல்லாம் பார்க்கணும்ல. சசிகலா அவர்கள் வந்து பொதுவெளியில வந்து இப்ப அரசியல் பேச தொடங்கிட்டாங்க. திமுகவுக்கு நானும் ஒரு எதிரி தான்ன்ற மாதிரி வந்துட்டு அவங்க வந்து கட்டமைச்சிட்டு இருக்காங்க. அவங்க சிறையில இருந்து வெளிப்பட்ட உடனேயே அவங்கள என்ன பண்ணிட்டாங்க, பாஜக முடக்கிட்டாங்க. எப்படி அப்படின்னோம்னா ஒரு 40 சம்மன் எடுத்து வந்து கையில கொடுத்துட்டாங்க. பவுரிங் ஹாஸ்பிட்டல்ல நீங்க அரசியல்ல இறங்குனீங்கன்னா கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் நடந்துட்டு இருக்க வேண்டியது அப்படின்றாங்க. அப்பவே அவங்க என்ன பண்ணாங்க, அரசியல் ஈடுபட மாட்டேன்னு சொல்லிட்டு அறிக்கையை கொடுத்துட்டாங்க. ஸோ அதுல இருந்துட்டு பாத்தீங்கன்னா 2018 6 7 வருஷ காலத்துல பாத்தீங்கன்னா அவங்க இயங்கவே இல்லை, பொது தளத்துல இயங்கவே இல்லை. அவங்க கூட யாரும் இல்லை, எல்லாரும் வெளியேறிட்டாங்க. இப்ப எந்த பலத்தை வச்சுக்கிட்டு அவங்க மறுபடியும் அவங்களுடைய அரசியலை கொண்டு வர முடியும் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ எடப்பாடிக்கு ஆதரவா அவங்க போயிட்டாங்கன்னா அது ஒரு வேற விஷயம். ஆனா எடப்பாடிக்கு ஆதரவா இவங்க போறதில்ல, எடப்பாடியும் அதை சேர்த்துக்க போறதில்லை, முடிஞ்சு போச்சு. இவங்க தனியா வந்துட்டு தாவேக்காக அவங்க ஆதரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்களுக்கு இருக்கக்கூடிய பலம் என்ன? சோ சசிகலா அவனுடைய அரசியல் வந்துட்டு என்னைக்கோ வந்துட்டு அது நான் ஸ்டார்டர் முடிஞ்சு போச்சு. அதை முடிச்சுட்டாங்க. பாஜக ரொம்ப வலிமையா அதை முடிச்சுட்டாங்க. அவங்க ஒரு பலமான சக்தியா தான் இருந்தாங்க, முடிச்சுட்டாங்க. அதனால இதுக்கு மேல அந்த அம்மா வந்துட்டு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அரசியல் தலைவரா தமிழ்நாட்டு அரசியல் இடத்துல சோபிக்க முடியாது. என்டிஏவை ஆட்சி அமைக்க விடாமல் செய்ய முடியல. இல்ல அப்படிலாம் அந்த ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு கிடையாதுங்க. நீங்க வேணா விஜய சொல்லுங்க, அவங்க ஓரளவுக்கு இந்த வாக்குகளை இது பண்றதுனால விஜய் வந்துட்டு என்டிஏ அவனுடைய பலத்தை குறைப்பாருன்னு சொல்லுங்க, அது கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமா இருக்கும். சசிகலா விளையாட முடியாது. ஓகே, அந்த அளவுக்கு பலம் இல்லை, அரசியல் இல்லை, அவங்ககிட்ட கட்சி இல்லை, எல்லாம் போயிடுச்சு. ரொம்ப தாமதிச்சுட்டாங்க அவங்க. இதுக்கு மேல அவங்க வந்துட்டு எதுவும் பண்ண முடியாது. அதனால தான் பிஜேபி அவங்களை விடுறாங்க சுதந்திரமா, இல்லாட்டி விட மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருந்தது அப்படின்னா பிஜேபி அவங்களை வெளில விட மாட்டாங்க. அதிமுக ஆட்சி அமைய நான் உதவுகிறேன் என்று ஒரு பிரச்சாரத்துல கூட சசிகலா வந்து பேசி, அதனால ஒண்ணும் ஆகாதுங்க, ஒன்னும் ஆகாது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் என்னைக்கோ இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து சதிச்சுட்டாங்க பிஜேபியோட சேர்ந்து. இன்னைக்கு ஒரு சிதறுண்ட ஒரு கட்சி தான் அதிமுக. இன்னைக்கு மறுபடியும் அந்த கட்சியை பில்டப் பண்றது நாங்கெல்லாம் ஒன்னா சேர்றோம் அப்படின்னும் போது எதனால நீங்க எல்லாம் வந்து ஸ்பிட் ஆனீங்கன்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில எதுவும் இல்லையா? அப்ப அதுக்கு என்ன பதில் இருக்கு? எதுவும் இல்ல. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய கட்சி, ஒரு பலம் வாய்ந்த சக்தி பாஜகவால சிதைத்து சின்னாபின்னமாக்கப்பட்டு விட்டது. அது வெளியில பேசாதே இவங்க எல்லாம் ஒரு அரசியல் பண்றாங்கன்னும் போதுதான்
இவங்க மீதான நம்பகத்தன்மையே மக்கள் மத்தியில குறைஞ்சு போச்சு, எல்லாத்தையும் போயிடுச்சுன்னு சொல்லலாம். அப்ப எப்படி வந்துட்டு இவங்க எல்லாம் வந்துட்டு மறுபடியும் மக்கள் மத்தியில செல்வாக்கு பெற முடியும்? ஒரு நேரத்துல இவங்க வந்து அதிமுக காப்பாத்துனாங்கன்றதெல்லாம் ரைட்டு. அதுக்கப்புறம் சிறையில இருந்து வந்ததுக்கு பிறகு சைலண்டால இருந்துட்டீங்க, கோயிலுக்காக ஏறி இறங்குனீங்க, அது தவிர வேற எதுவுமே இல்லையே. ஸோ அரசியல் ரீதியா நீங்க வந்துட்டு ஒரு இடத்த விட்டுட்டீங்க அப்படின்னா அதை ரீகேப்சர் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டம், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். டிடிவி என்டிஏ கூட்டணியில வந்ததுக்கு அண்ணாமலையுடைய பங்கு பெரும் பங்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. அண்ணாமலைக்கு புதிய பொறுப்புகள் கொடுக்கப்படுதுன்னு தொடர்ந்து செய்திகள் வந்த வண்ணம் தான் இருக்கு. அண்ணாமலையுடைய அரசியலை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? அண்ணாமலையினுடைய அரசியல் வந்துட்டு அவர் தன்முனைப்பு, தன்னை மையமா வச்சு அவர் பண்ணிட்டு இருக்காரு அந்த அரசியல். பாஜக வந்துட்டு அவர் எந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணணும்னா கட்சிக்கு கட்டுப்பட்டவரை அவர் செயல்படக்கூடிய ஒரு பொறுப்பு கொடுக்கும். கட்சிக்கு கட்டுப்பட மாட்டேன்னு அவர் சொன்னாருன்னா அவரை வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சிடும். மீறி அவர் ஏதாவது பண்ணார் அப்படின்னம்னா அவருக்கும் ஈடியை வந்துட்டு பாய வைக்கும். நிச்சயமா பாஜகவுடைய தலைமைக்கு எதிராக அண்ணாமலை போக முடியாது. அண்ணாமலை பாஜகவுக்கு கட்டுப்பட்டு தான் வேலை செஞ்சாகணும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது, அதுதான் இருக்கும். ஸோ இவர் அதுல எப்படி ஏத்துக்கிறாரு, எதை அவர் ஒத்துக்கிறாரு அப்படின்றத பொறுத்து. தமிழகத்துல என்டிஏ கூட்டணி வெற்றி பெறுவதற்கு அண்ணாமலையுடைய பங்கு பெரும் பங்காக இருக்கும். அண்ணாமலையை தவிர்த்து விட்டு அரசியல் செய்ய முடியாதுன்ற ஒரு பார்வையும் இருக்கு. இதெல்லாம் ஜோக்குங்க. அப்படின்னா பாஜக வந்துட்டு அவர் நீக்குமா பதவி, தலைவர் பதவி? என்டிஏ ஜெயிக்கிறதுக்கு அண்ணாமலை தான் வேணும் அப்படின்னோம்னா அவர் கட்சி தலைவர் பதவியிலிருந்து நீக்குமா? நீக்காது இல்ல. அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, அவங்க ஒருத்தர் முன்னிலைப்படுத்துறாங்கன்னா பாஜக முகமா இருக்கிற வரைக்கும் தான் அவரை முன்னிலைப்படுத்துவாங்க. அவர் தன்னை முன்னிலைப்படுத்துறாருன்னு தெரிஞ்சிச்சுனாலாம் பின்னுக்கு எடுத்து விட்டுருவாங்க. இப்போ அந்த கட்சியில் வந்து கேசவ விநாயகத்தை என்ன பண்ணாங்க? அமைப்பு செயலாளர் இருந்து நீக்கிட்டாங்க. இப்ப என்ன தூக்கிட்டாங்களா? அவ்வளவுதான். இதுதான் பாஜக, அதான் ஆர்எஸ்எஸ். அவங்களுடைய பீஸா இருக்கணும், நீங்க பொம்மையா இருக்கணும். அதை தாண்டி நீங்க ஆனீங்கன்னா எடுத்துருவாங்க. இன்று எப்படி சார் இருக்கு என்டிஏ அலைன்ஸ்? பொதுவா களத்துல மக்கள் எப்படி பாக்குறாங்க? இந்த களத்தை பொறுத்த வரைக்கும், இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய களத்தை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அட்வான்டேஜ் ஸ்டாலின். ஆனா பாஜக என்ன பண்ண போகுது? தேர்தல் ஆணையம் இருக்குது, அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இவிஎம் இருக்குது, இப்போ எஸ்ஐஆர் கேரி அவுட் பண்ணியிருக்கிறாங்க. இதுல எவ்வளவு ஊட்டம் ரகசியமா சேர்க்க போறாங்க அப்படின்லாம் தெரியாது. ஸோ இந்த முடிவுகள்லாம் வந்துட்டு இன்னைக்கு பிப்ரவரி 17ஆம் தேதி வரும் இறுதி வாக்காளர் பட்டியல். அது வந்துட்டு ஒன்று தான் நம்ம சொல்லணும். நிச்சயமா சார், பல்வேறு விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசுவோம்.